வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் போஸ்டின் மதிய நேர பிரதான செய்தியுடன். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி ஜெர்மனுக்கு உத்தியோகபூர்வ விஜயம். யாழ் நீதிமன்ற கட்டட தொகுதி மீது தாக்குதல் மேற்கொண்டமை தொடர்பில் 3 சந்தேக நபர்களுக்கு பிடியாணை. தெற்காசிய விளையாட்டு விழாவின் பதக்கப்பட்டியலில் இந்தியா தொடர்ந்து முன்னிலையில். இனி விரிவான செய்திகள். 43 வருடங்களின் பின்னர் இலங்கையின் அரச தலைவர் ஒருவருக்கு ஜெர்மன் தமது நாட்டுக்கு விஜயம் மேற்கொள்ளுமாறு உத்தியோகபூர்வமாக அழைப்பு விடுத்துள்ளது. இந்த அழைப்பினை ஏற்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று முற்பகல் ஜெர்மன் புறப்பட்டு சென்றார். ஜனாதிபதி உள்ளிட்ட பிரதிநிதி குழுவினர் 3 நாட்களுக்கு ஜெர்மனியில் தங்கியிருந்து அந்நாட்டின் உயர்மட்ட அதிகாரிகளுடன் கலந்துரையாடல்களில் ஈடுபட உள்ளனர். ஜெர்மன் உலக பொருளாதார முன்னிலை பெற்ற நாடு என்பதுடன் ஐரோப்பிய ஒன்றியத்தின் உறுப்பு நாடாகவும் விளங்குகின்றது. ஜனாதிபதியின் இந்த விஜயத்தின் மூலமாக இலங்கைக்கு பொருளாதார நன்மைகள் பல கிடைக்கும் என நம்பிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை உத்தியோகபூர்வமாக வரவேற்கும் நிகழ்வு எதிர்வரும் 17ஆம் தேதி அதிபர் அஞ்சலா மெர்க்கல் தலைமையில் ஜெர்மனியில் இடம்பெறவுள்ளது. ஜெர்மனிக்கான பயணத்தை நிறைவு செய்யும் ஜனாதிபதி அங்கிருந்து எதிர்வரும் 19ஆம் தேதி ஆஸ்திரியாவுக்கு பயணிக்க உள்ளார். யாழ் நீதிமன்ற கட்டட தொகுதி மீது தாக்குதல் மேற்கொண்டமை தொடர்பில் 3 சந்தேக நபர்களுக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சுன்னாகம் பகுதியைச் சேர்ந்த 3 இளைஞர்களுக்கு யாழ் நீதவான் சின்னத்துரை சதீஸ்தரன் என்று இந்த பிடியாணை உத்தரவை பிறப்பித்துள்ளார். யாழ் நீதிமன்ற கட்டட தொகுதி மீது தாக்குதல் மேற்கொண்ட சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று இடம்பெற்றது. இதன்போது சம்பவத்துடன் தொடர்புடைய 72 சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் ஆஜராகினர். எனினும் 65, 66 மற்றும் 67ஆம் இலக்க சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை. இன்றைய விசாரணைகளை அடுத்து குறித்த 3 சந்தேக நபர்களுக்கும் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டதுடன் அடுத்த விசாரணையின் போது அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும் எனவும் நீதவான் சின்னத்துரை சதீஸ்தரன் உத்தரவிட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணை எதிர்வரும் ஜூன் 13ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. யாழ் புங்குடுதீவு மாணவி சிவலோனகன் வித்யா கடந்த வருடம் மே மாதம் கூட்டு வன்புணர்வுக்குட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வித்யாவின் கொலை தொடர்பில் நியாயமான தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி யாழ் நீதிமன்ற வளாகத்தில் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது ஆர்ப்பாட்டக்காரர்களால் நீதிமன்ற கட்டட தொகுதி மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதுடன் அரச சொத்துக்களுக்கும் சேதம் விளைவிக்கப்பட்டது. புனர்வாழ்வு பெற்ற முன்னாள் போராளிகளின் வாழ்க்கை போராட்டம் ஏராளம். கிருபாகரன் ரமேஷ்கரனின் வாழ்க்கையும் அதற்கு விதிவிலக்கல்ல. கல்முனை பாண்டிருப்பு பகுதியில் வசித்து வருகின்றார் முன்னாள் போராளியான கிருபாகரன் ரமேஷ்கரன். கடல் அன்னையில் காவியம் படைத்தவர்களுக்கு இன்று கடல் அன்னையே தஞ்சமாகியுள்ளது. அன்று லட்சியத்திற்காக கடலில் தடம் பதித்தவர்கள் இன்று வாழ்வின் போராட்டத்திற்காக கடலில் தத்தளிக்கின்றனர். துடுப்பை இழந்த படகு போல் இவரும் வாழ்வில் கரை சேர தத்தளித்துக் கொண்டிருக்கின்றார். இலக்குகளையும் லட்சியங்களையும் நோக்கி நகர்ந்தவர்கள் இன்று தொழிலையும் குடும்பத்தையும் நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். யுத்தத்தின் விழுப்புண்களுடன் நாள்தோறும் உழன்று கொண்டிருக்கின்றார் ரமேஷ்கரன். பிறர் வாழ்விற்காக வாழ்ந்தவர்கள் இன்று சுய வாழ்வினை எதிர்கொள்ள முடியாதவர்களாக தவிக்கின்றனர். என்றோ ஒரு நாள் கரை சேரலாம் என்ற நம்பிக்கை மாத்திரம் ரமேஷ்கரனின் முகத்தில் தெரிகின்றது. வாழ்வில் இருந்து 5 வருஷம் ஆயிட்டு எனக்கு எதுவித உதவியும் இதுவரைக்கும் கிடைக்கல. நானும் சொந்த தொழில் செய்யறதுக்கு தான் இந்த கடையை கட்டினேன். இந்த கடையை கட்ட மிச்ச கஷ்டப்பட்டு தான் கட்டினேன். இப்போ இந்த கடைகளுக்கு சாமான் வாங்கிகள் போட கடையை அபிவிருத்தி செய்ய எனக்கு இப்போ ஏழா சூழ்நிலையாக இருக்கு. ரமேஷ்கரனின் வாழ்வின் ஓடம் கரை சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை. தளராது எழுந்து நட. என்றோ ஒரு நாள் வாழ்வின் விடிவு நிச்சயம் நிறைவேறும். மட்டக்களப்பு மண்முனை முனைக்காடு ஆற்றுக்கு பாலம் நிர்மாணிக்கப்படாமையினால் மக்கள் போக்குவரத்து செய்வதில் சிரமங்களை எதிர்நோக்குகின்றனர். நாட்டில் பல அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்ற போதிலும் கிராம மக்களினது தேவைகள் உரிய வகையில் பூர்த்தி செய்யப்படாதுள்ளது. மட்டக்களப்பு மண்முனை தென்மேற்கு பற்று பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட முனைக்காடு மற்றும் காஞ்சிரங்குடா பகுதிகளை ஊடறுத்துள்ளது முனைக்காடு ஆறு. காஞ்சிரங்குடா, மண்டபத்தடி, உன்னிச்சை, பாவற்கொடிச்சேனை, உப்புக்குளம், சின்னவட்டை,
குருந்தியடிச்சேனை, கொல்லாமுனை, நீருபோட்டசேனை, சில்லிக்கொடியாறு, கண்டியனாறு மற்றும் சாமந்தியாற்று கிராம மக்கள் முனைக்காட்டு ஆற்றை கடந்தே பயணிக்க வேண்டியுள்ளது. இந்த ஆற்றினூடாக பாடசாலை மாணவர்கள், அரச ஊழியர்கள், விவசாயிகள் என பலரும் தமது தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு தோணியில் பயணிக்க வேண்டியுள்ளது. தரை வழியாக பயணிப்பதாயின் 20 கிலோமீட்டர் தூரம் சுற்றியே பயணம் செய்ய வேண்டியுள்ளது. நோயாளர்கள் வைத்திய தேவையின் பொருட்டு பல சிரமங்களின் மத்தியில் பயணிக்கின்றனர். சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்தை கொண்ட முனைக்காடு ஆற்றுக்கு பாலம் அமைத்து தருமாறு மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். இங்கே கிராமத்துக்குரிய மக்களுக்குரிய விவசாய காணி 3000 ஏக்கருக்கு மேல கொண்டு பிடிக்கின்றன. அந்த 3000 ஏக்கருக்குரிய நெல் விளைச்சல சுற்றி வாரன்னு சொன்னா அதுக்குரிய செலவு கூடிய வழியாக போகும். பாலம் அமைத்தா லேசாக வந்து இந்த விவசாயிகளுக்கு சேரக்கூடிய மாதிரி இருக்கும். சில நாளையில சுழிக்காத்து வந்தாலும் சுழிக்காத்து தோணியை இழுத்துட்டு போறதுதான். மறையா வெள்ளம் வந்தாலும் வெள்ளம் இழுத்து போறோம். அதால எங்களுக்கு பள்ளிக்கும் போயிடலாம். தோணியால கடும் தோணி சின்னத்துல ஆக்களை இழுத்துட்டு போறதா மர முதல்ல வந்து அடிக்கிறேன். பள்ளிக்குள்ள எல்லாம் எத்தனை கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் போற பாதைகளுக்கு 20 கிலோமீட்டர் சுத்த வேண்டியது. வயல் போக்குவரத்துகள், மாடு வளர்ப்பு திட்டங்கள், பள்ளி பிள்ளைகள் எல்லாம் தொழில் வளர்ப்பு அங்கால கூட நிறைய வஞ்சளவு அங்கால இருக்கு. இந்த காஞ்சிரங்கூட பாதை எங்களுக்கு மிகவும் விரிவாக நல்ல முறையில் இருந்தது. இப்ப தோணிகள், அதுவும் சொந்த தோணிகளால நாங்க இப்ப போய் கொண்டு வாரோம். இப்ப அதையும் மிச்சம் கஷ்டம். எப்படி நாங்க இந்த எங்கட வயல் காணிக்குள்ள போய் வாரோம் என்று சொன்னா நாங்க இப்ப பொக்குடிச்சோல மலைப்பட்டியால போய் தான் நாங்கள் இந்த சாமந்தியாறு, கால்வட்ட மடுவு எல்லாமே செஞ்சு எங்கட வயல் விளைச்சல்களை நாங்க கொண்டு சேர்க்க வேண்டியதா இருக்கு. மழை அடமழைகள் கட்டுற காலங்கள்ல எல்லாம் எங்களுக்கு வழிகளை தாண்டி செஞ்சு கிடக்கும். முனைக்காடு ஆற்றுக்கு பாலம் நிர்மாணிப்பதற்கான அடிக்கல் பலமுறை நாட்டப்பட்ட போதிலும் இதுவரை அது நிறைவேறவில்லை. என்ற பகுதிக்குள்ள இலட்சம் கேட்டார்கள். அடிக்கலும் கூட வச்சு போட்டு போய் இதை பாலம் போட்டு தரணும்னு சொல்லி போனாங்க. இது வந்து நடுவுல மாடலாம் ஒரு சின்ன ஒரு சும்மா ஒரு ஓடம் ஆயிட்டு ஒரு பள்ளம் இது. அது இப்ப இங்க இருந்து ஃபுல்லா மண்ணை நிரப்பி அங்கிருந்து மண்ணை நிரப்பி வந்தா அந்த நடுவில் இருக்க அவ்வளவுக்குள்ள இருந்தா சின்ன ஒரு பாலம் கொண்டு வரும். அதை எங்களுக்கு போட்டு தந்தா அரசாங்கம் செய்யறது எங்களோட பகுதி மக்களுக்கு பெரிய ஒரு எதிர்பார்ப்பா இருக்கும். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இது தொடர்பில் கவனத்திற்கொண்டு நடவடிக்கை எடுப்பார்களா? டெனியாய பெவர்லி கீழ்பிரிவு பகுதியில் உள்ள வனப்பகுதியில் நேற்றிரவு தீ பரவியுள்ளது. டெனியாய பெவர்லி தோட்டத்திற்கும் சிங்கராஜ வனத்தின் எல்லைப்பகுதிக்கும் இடைப்பட்ட பகுதியில் நேற்றிரவு 8 மணியளவில் தீ பரவியுள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். தீ காரணமாக சுமார் 8 ஏக்கர் காட்டுப்பகுதி தீக்கிரையாகியுள்ளது. போலீசாரும் பொதுமக்களும் இணைந்து தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர நடவடிக்கை எடுத்துள்ளனர். இதன் காரணமாக பயன்தரு தாவரங்கள் பலவும் அழிவடைந்துள்ளன. தீ ஏற்பட்டமைக்கான காரணம் இதுவரை தெரியவரவில்லை என டெனியாய போலீசார் குறிப்பிட்டனர். திருகோணமலை உப்புவெளி பகுதியில் வீடொன்றின் மீது கைக்குண்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நேற்றிரவு 9 மணிக்கும் 9:45க்கும் இடைப்பட்ட நேரத்தில் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ருவான் குணசேகர குறிப்பிட்டார். இந்த கைக்குண்டு தாக்குதலில் குறித்த வீட்டிற்கு சிறு அளவிலான சேதம் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். தனிப்பட்ட பிரச்சினை காரணமாகவே இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கண்டி சில்வஸ்டர் பாடசாலைக்கு அருகிலிருந்து சடலம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போது சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்தது. வாழைச்சேனை பகுதியைச் சேர்ந்த 51 வயதுடைய ஒருவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பிக்கப்படுமாயின் அதன் தலைவர் யார்? உங்களது கருத்துக்களை எங்களுக்கு தெரிவியுங்கள். நியூஸ் இடைவெளி உங்களது தெரிவு. மஹிந்த ராஜபக்சேனின் எம் எனவும், தினேஷ் குணவர்தனேனின் டி எனவும், கோட்டாபய ராஜபக்சேனின் ஜி எனவும், பெசில் ராஜபக்சேனின் பி எனவும்,
விமல் வீரவங்சேனின் W எனவும் வேறு ஒருவராயின் O எனவும் பதிவு செய்து 7788க்கு அனுப்பி வையுங்கள். www.facebook.com/newsfirst.english என்ற எமது Facebook பக்கத்திலோ உங்களது கருத்துக்களை பதிவிட முடியும்.